வந்து குறைக்க உடனடியா ஒரு 4000 5000 குறைக்க முடியும்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா முடியும். அது பத்தி பல ரெப்ரசன்டேஷன் போயிருக்கு. இம்போர்ட் அண்ணே, ஒரு சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்காதீங்கண்ணா. சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்காதீங்க. ஒரு நிமிஷம். சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி, ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் தெரிஞ்சா, எக்கனாமிக்ஸ் புரிஞ்சா கேள்வி கேளுங்க. மைக் எடுக்கணும், கண்டதெல்லாம் கேட்க கூடாது. ஒரு நிமிஷம். கோல்டு இம்போர்ட் பாலிசி என்ன, சப்ளை டிமாண்ட் என்ன, அது தனியா பேசுவோம். சும்மா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பண்ணு. சப்ஜெக்ட் தெரிஞ்சா கேள்வி கேளுங்க. கோல்ட பத்தி ஒரு நிமிஷம். கோல்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சப்ஜெக்ட் தெரிஞ்சா கேள்வி. அடுத்ததுங்கண்ணா, அடுத்தது அடுத்தது 2002 மேடம், இதே கோயம்புத்தூர் நகரத்திற்கு 2002 இங்க இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில படிப்பதற்காக இங்கே வந்தோம். 2002 இங்கே வந்த பிறகு கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரியினுடைய அடையாளம், இங்கே ஒரு மனிதனாக நம்மை பக்குவப்படுத்தியது கோயம்புத்தூர் மக்கள். அதன் பிறகு இந்த கோயம்புத்தூர் நகரத்தில் நான் படிக்கக்கூடிய அதே கல்லூரியில தான் என்னுடைய மனைவியும் கூட படித்தார்கள். கோயம்புத்தூரை சார்ந்தவர். அவர்களையும் திருமணம் செய்து இந்த கோயம்புத்தூரிலே வாழ்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. கோயம்புத்தூர் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தமிழ்நாட்டிலிருந்து ஏதோ ஒரு பகுதியில் இங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தொழில் செய்யறாங்க, கோயம்புத்தூருடைய மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா, சூலூர் பல்லடம் கோயம்புத்தூரை சார்ந்ததா திருப்பூரை சார்ந்ததாங்க மேடம்? இதே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்க கேட்கிற அதே கேள்வியை நான் கேட்கிறேன். சூலூர் பல்லடம் திருப்பூரை சார்ந்ததா கோயம்புத்தூரை சார்ந்ததா? அதனால பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இங்கே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு 2 வேட்பாளர்களும் பயந்துகிட்டு அலறிட்டு இருக்காங்க. நானும் இது 10 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவங்க 2 பேரும் அன்கோ போட்டாங்கன்னு கூட நான் சொல்றேன். இதையும் கோயம்புத்தூர் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். கேட்கட்டுங்க, ஒன்னும் தப்பில்ல. அவங்கவுங்க பிரச்சாரத்திற்கு என்ன பேசுவோம் அவங்க பேசுவாங்க. ஒருத்தர் போய் இதை பேசுங்க அதை பேசுங்க நான் போய் தடுக்க முடியுமா? அவர்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசட்டும். கோயம்புத்தூருடைய மக்கள் முடிவு செய்வாங்க. பிரதர் ப்ளீஸ் ப்ளீஸ், அவர் இங்க தான் 20 நாள் இருக்க போறாரு. அடிக்கடி உங்களை மீட் பண்ண கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கோவை குண்டு வெடிப்பு பத்தி உங்க பிரச்சாரத்துல பண்றீங்க. மக்கள் மறந்து போன விஷயத்தை 98 விஷயத்துல இந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த காரணம் என்ன? இல்ல அதாவது 2022 கோயம்புத்தூர் வந்து ஒரு சூசைடு பாம் பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கும். எல்லோரும் தப்பிச்சிருக்கின்றோம். 2022 தீபாவளிக்கு ஜஸ்ட் முன்னாடி அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு ISIS மாடியூல் இத்தனை இடத்துல ரைடு பண்ணி இத்தனை மெட்டீரியல் கேப்சர் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பையே உடைச்சிருக்காங்க. அதனால் கோயம்புத்தூர் மக்கள் இதை மறக்க மாட்டார்கள். கோயம்புத்தூர் மக்கள் மறக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் ஒரு NIA போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கறதே இத்தனை கால டிலே பண்ணி பர்மிஷன் கொடுக்காம இப்பதான் கடைசியா அந்த NIA காவல் நிலையத்திற்கே அனுமதி கிடைத்திருக்கிறது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் கூட ஃபண்டமெண்டலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர்கள் கண் வைக்கக்கூடிய ஒரு தொகுதி. எப்பொழுதும் கூட இந்த பகுதி வளர்ச்சி பகுதி, மக்கள் காஸ்மோபாலிட்டா இருக்கிறாங்க. இங்க அடிச்சோம்னா வளர்ச்சி தடுக்கப்படும் என்று அவங்களுக்கு தெரியும். ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் விஜிலண்டா தான் இருப்பாங்க. மத்திய அரசும் விஜிலண்டா இருக்கணும், மாநில அரசும் விஜிலண்டா இருக்கணும். அதனால் 1998 என்பது மறந்து போனதா பார்க்காதீங்க. 2022 தீபாவளிக்கு ஒரு நாளுக்கு முன்னுதான் கோயம்புத்தூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவன் காப்பாற்றி இருக்கின்றார்கள். அதுவும் மக்களுக்கு தெரியும். அண்ணா, இதுல என்ன ஆச்சரியம்னா, காலையில் எந்திரிச்சதிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் 2 வேட்பாளர்களும் பாடுகின்றார்கள். கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். எந்த பக்கம் செல்ல வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும். மோடி அவர்கள் 3வது முறையாக வரப்போகின்றார்கள். அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கிறாங்க. நான் 60% குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. நான் குறைந்தபட்சம் 60% கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் வாக்களிப்பார்கள். அண்ணா இல்ல, அதாவது நாமினேஷனுக்கு பேரணிக்கு 1000 பேர் நாங்க பர்மிஷன் கேட்டோம். 1000 பேர் தான் கேட்டோம். சொல்றது கேளுங்க. 1000 பேர் தான் ப்ரொசஷனுக்கே பர்மிஷன் கேட்டோம். கரெக்டாக நாங்க என்ன சொன்னமோ அதை செய்திருக்கின்றோம். ப்ரொசஷனை பொறுத்தவரை காவல்துறை, நம்முடைய ரிட்டர்னிங் ஆபீசர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ
அதை முறையாக கடைபிடித்து நம்முடைய நாமினேஷன் ஃபார்மை தாக்கல் செய்திருக்கிறோம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் 4 பாஜக எம்எல்ஏக்கள் அதிமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 2024 பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவு ஜூன் 4ஆம் தேதி அது மக்களே தெரிவிப்பாங்கன்னா அதற்கு பதில்